பட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அந்த 3வது 4வது ஒரு பொருள் வாங்கிட்டாருண்ணா. நான் வந்துட்டேன். அந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பட்டு என் மேலே கோச்சிங் இல்லைண்ணா. அதுக்கு முன்னாடி 3 பொருள் வாங்கி கொடுத்துட்டான். அதுக்கெலாம் ஹாப்பி இல்லை. அனுஜா பீச்சு, அனுஜா பீச்சு. 4 வருஷமா கடலை வந்து கண்ணால பார்க்கல. பீச் போனோம் அவட சொல்லிட்டு இருந்தான். சிரிப்பு தான் விடு. பீச்சுக்கு வந்துட்டோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? சென்னையில வந்து எப்படி மெரினா பீச் இருக்கும், செம்ம கூட்டமா இருக்குல்ல. அதை விட கிரௌடா இங்க இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப நாளாச்சு இந்த மெரினா வந்து. நாங்க எப்பவுமே ராக் பீச் தான் போவோம், இங்கெல்லாம் வந்தது கிடையாது. மனச்சாக்காக இங்க வந்திருக்கோம். குளிக்கிறாங்கப்பா. ஜாலி ஜாலி. நானே குளிக்க மாட்டேன். ஆனா அவங்க குளிக்கிறதுலாம் பார்க்கும்போது நம்மளும் போய் இறங்கி குளிக்கலான்னு ஒரு ஆசை வரும். தண்ணியில விடவே மாட்டேன். நான் போயிட்டு சும்மா நினைவேன். தண்ணி எடுத்து இப்படி இப்படி தளிச்சிக்கலாம். இல்ல போயிட்டு கை கால்லாம் விட்டு விளையாடுவோம். சரி வா வா தம்பி, நாங்க எல்லாரும் போலாம். ஓடியா, கும்பலா போலாம். வா கும்பலா போய் ஜாலியாக தண்ணியில் விளையாடலாம். ஓடியா. இவரு வந்து எங்களை கடைக்குள்ள வச்சரிக்கி வந்ததுக்கு அப்புறம் அவர் பாட்டு ஓடுறாரு. செம்மையா இருக்குது. இன்னைக்கு நாங்க இந்த சண்டே வந்து எங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ கூட்டம். எல்லாம் சண்டே மாதிரி இல்ல. சண்டே என்னன்னு சொல்லு. சண்டே மழை வர மாதிரி இருக்குல்ல. கிளைமேட் நல்லா இருக்கு. பின்னாடி எவ்வளவு கூட்டம் பத்தியா? ஆமா, இதுவே நம்ம வெயில்ல வந்தோம்னு வச்சுக்கியா, காஞ்சி செக் எதுக்குடா இது வெயில்ல வந்தோன்னு ஃபீல் பண்ணிருப்போம். கிளைமேட் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. யாராவது வெளியூர்ல இருந்தா பாண்டி மெரினா பீச்சுக்கு வாங்க, எங்க கூட வாங்க. நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். வா வா, நாங்க ஒரு டார்ச்சர் பண்றோம். சரி வா போலாம் போலாம். நம்ம வந்து டி-ஷர்ட் போட்டு ஜாலியா குளிச்சு விளையாடலாம். டி-ஷர்ட் போட்டுட்டு ஜாலியா விளையாடணுமா? கடுப்பா இல்ல இந்த Dress எல்லாம் போட்டுட்டு விளையாடுறதுக்கு. ஆனா இப்ப பாத்தியா நான் ஏன் இங்க கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுதா? நீ அங்க ராக் பீச்லாம் பண்ண விளையாடவே முடியாது. தண்ணி மட்டும் கால்ல நினைச்சிட்டு வந்துட வேண்டியதான். ராமேஸ்வர கடல்ல தண்ணி எடுத்து இப்படி தளிச்சிட்டு வந்துருவோம்ல, அது மாதிரி இங்க வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ண முடியுமே. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் பாரு. நினைஞ்சிடுவேன். ஆனா இது மாதிரிதான் விளையாடி பல வருஷம் ஆயிடுச்சுங்க. வச்சன் ட்ரெஸ். ஆமா விட்டுருணுமா? பார்க்கவே இல்லையா? அது பாட்டு விளையாடுது தண்ணியில. அங்கெல்லாம் வந்து சேலத்து சைடுலாம் பீச்சு, சேலத்து சைட்லலாம் இல்லை பீச்சு. பெரிய அளவு வந்து 10 நாளா பீச் போகணும்னு சொல்லிட்டே இருந்தா. இந்த ஆசை தீர பீச்ல வந்து உனக்கு வந்து உன்னை தள்ளி விட்டுறாரு. செல்லுலாம் கையில் வச்சுக்கிறேன். கையில செல்லு வச்சுக்கிற. நீங்க ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டீங்க. அந்த வழி போக மாட்டோம். நம்ம வாங்கிட்டு போகணும். யார் ஏதாவது உழுந்துக்குதா பாருங்க. இங்க ஒதுங்குறது கூட இடம் இல்லை. எங்க போய் ஒதுங்குறது? ஆமா, மழை கொஞ்சம் வேகமா வருது.
மழை வருது, அதனால தம்பி நனையக்கூடாதான். அவன் மழை வர தண்ணி பீச்சில் தானே கலக்குது, பீச்சில் மட்டும் குளிச்சுட்டான். மழை தண்ணி தான் நனையக்கூடாது, ஜுரம் வரும். பீச்சில் நனையலாம். பட்டி கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அப்போ மழை தண்ணி பீச்சில் தானே கலக்குது, இவன் நனையிறானே, அப்பெல்லாம் ஜுரம் அடிக்காதா? அது எனக்கு தெரியாது. ஆனால் மழையில் நனையக்கூடாது. லாஜிக்கா கேள்வி கேட்டால் பைத்தியக்காரன்னுவீங்க. போலாம். தம்பி எங்க சாத வா. முன்னாடியே துண்டு கிண்டுலாம் எடுத்தாண்டாங்க இவங்க. டவுலு பஸ்ஸுண்ணே, பஸ் என்ன பண்ணுற? என்ன தோன்னா சட்டை மாற்றி கொண்டு போயிடலாம். அதான் நம்ம தான் சண்டே மார்க்கெட்டில் வாங்குற ட்ரெஸ் இருக்குது. இது இல்லைனாலும் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதை நான் மாற்றி வச்சுட்டு போக்குள்ளே மாற்றி போட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து அவர் பீச்சில் வந்தார் இல்லையா, மண்ணில் ஆசைத்தீர விளையாட போகிறாரு. அந்த பேர் அவர் எவ்வளோ நேரம் மண்ணில் விளையாடுறாரோ விளையாட்டோம். ஓடுது, ரொம்ப பசிக்குது. ஏதாவது கிடைக்குமா? நான் போய் வாங்கி ஏற்றல. நான் இங்கே இருக்குவா, நீ மட்டும் போய் வாங்கி வந்துடுறியா? நான் போல அப்பா எங்கே போறாரு போல. புள்ளைய விட தின்றத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு புள்ளைய விட்டு வர நீ என்ன பண்ற? அவனை தான் கூப்பிட்டு இருக்கேன். அங்க அப்ப அவனை கூட்டு வா, இல்லையா நீ இங்கே இரு, நான் வாங்கி வரேன். அவனை கூப்பிட்டு இருக்கேன் தான். நான் போய் வாங்கி வரேன். நீ வாங்கி தர. உன்னை விட அழகா இருந்தாக்கா அவங்க வந்து பேக்கு. No words. அம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஒன்றும் வாங்க போகல, எதுவும் வாங்க போகல, வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். ஸ்நாக்ஸு தம்பி எங்கே? இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்குது, அதனால் உணவை தேடி செல்கிறோம். போகலாமா? பா. ஒரு வாட்டில் எடுத்துக்கோ. இங்கே வாடா. தனி சில்லுன்னு இல்லையா? பரவாயில்லவா, இருக்கட்டும். அது கிரேப்புன்னு நினைக்கிறேன். கிரேப்பா? தம்பி ஓகேவா? அப்புறம் சளி பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது, அவன் தான் கேட்கணும். இது 30 rupees. நம்ம ஊரில் இது வந்து எவ்வளோ தெரியுமா? 10 ரூபியா? 10 rupees தான் இருக்கும். இது வந்து எக்கு பப்ஸ், ஒன்று 15 ரூபா, இங்கே ஒன்று 30 ரூபா. இதுக்கெல்லாம் காரணம் பட்டு தான். ஏதாவது வாங்கணும், வெளியில் போயிட்டு இதே காசு நம்ம வெளியில் போயிட்டு வாங்கலாம். சாப்பிட்டியா? ரொம்ப நாள் வச்சுட்டேன். அது என்னது? சொச்சம் நல்லா இருக்கா பரோட்டா? நல்லா பக்காவா வைப்பேன். அப்புறம் நீ உன் கையில தான் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டா, நீ தான் கொடுக்குறேன். என்னைக்கா ஊருக்கு போயிட்டதுக்கு அப்புறம் வச்சு வெள்ளாடலாமான்னு கேட்குறான்.
ஃபைனல் டச் பாணி ஆறுது பட்டு கடையில் வந்து தண்ணியே எவ்வளோ காரம். ஆனால் இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டுக்கு வந்து புளிப்பாக இருக்கு சொன்னாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணிடுவாங்க. பட்டு வந்து என் மேலே கோச்சிக்கிறாங்க. என்ன காரணம்னா, நான் இங்கே வந்தேன், பட்டுக்கு செப்பல் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 பொருள் வாங்கி கொடுத்தேன். மறைஞ்சாவா நான் பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு எதுவுமே வாங்கலை. உண்மையாலுமே 2-3 பொருள் பட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ 3வது 4வது ஒரு பொருள் வாங்கிட்டாருண்ணா. நான் வந்துட்டேன். அந்த ஒரு பொருள் வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பட்டு என் மேலே கோச்சிங் இல்லைண்ணா. அதுக்கு முன்னாடி 3 பொருள் வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கெலாம் ஹாப்பி இல்லை.